வணக்கம் நண்பர்களே. நம்ம தலைவர் நியாண்டர் செல்வன் எழுதிய பாலியோபுரம் இந்த புத்தகத்தை அடிக்கடி நான் படிக்கிறது வழக்கம். தொடர்ந்து படித்தாதான் நிறைய அறிவியல் புரியும். மறுபடியும் முதல் பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். அதில் இருக்கிற சின்ன சின்ன துணுக்குகள், முக்கியமான விஷயங்களை வீடியோவாக போடலாம் அப்படின்னு ஒரு ஆசை. எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் போடுறேன். பாருங்கள், நீங்களும் பாலியோபுரம் புத்தகத்தை படிங்க. துணுக்குகளுக்கு காத்திருங்க. நன்றி. பாலியோபுரம் இந்த புத்தகத்தை எழுந்தது நியாண்டர் செல்வன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதை வெளியிட்டவர் சங்கர்ஜி பாலியோ புக் பப்ளிகேஷன் அப்படின்ற நிறுவனத்தின் மூலம். இந்த புத்தகத்தை பற்றி நம்ம அறிவியல் பூர்வமாக நிறைய பேச போகிறோம். இன்னைக்கு முதல்ல அதோடைய அறிமுக உரை. ஏன் பாலியோ அறிவியலை நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பாலியோ ட்ரை பண்றதுக்கு முன்னாடி அதோட அறிவியல் தெரிஞ்சாதான் நம்ம கிட்ட கேள்வி கேட்கிற நம்மளுடைய சுத்தி இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள், ஏன் அவங்க மருத்துவருக்கு கூட நீங்க விளக்கம் சொல்ல முடியும். பாலியோ உணவு முறை வாங்குறதுக்கு செலவு பண்ணணுமானா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆரோக்கியம் நல்வாழ்வு அப்படின்ற முகநூல் குழுமத்தில் போயிட்டு உங்க ரத்த பரிசோதனையை பதிஞ்சு நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இந்த பதிப்பாசிரியர் சொல்றது என்ன அப்படின்னா, பாலியோ உணவு முறை முயற்சிக்கிறதுக்கு முன்னாடி பாலியோ அறிவியல் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாலியோ அறிவியல் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான முயற்சி தான் இந்த பாலியோபுரம் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகத்தில் உள்ள முக்கியமான டிப்ஸை நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். மனுஷன் இந்த உலகத்துக்கு 2 மில்லியன் வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப இருக்கிற டயட்டீஷியன்ஸ் கொடுக்கிற டயட் எதுவுமே இந்த 2 மில்லியன் வருஷத்துல இல்லை அப்படின்ற ஒரு அறிவியல் அறிஞரோட தத்துவத்தோட இந்த புத்தகம் ஆரம்பமாகுது. காத்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. பேலன்ஸ்டு டயட், கொஞ்சம் தானியம், கொஞ்சம் பால், கொஞ்சம் பழம், கொஞ்சம் மாமிசம், இதெல்லாம் சேர்ந்து இருந்ததுன்னா அது பேலன்ஸ் டயட். ஆனா அப்படி பார்த்தா ஒரு பீஸா கூட பேலன்ஸ் டயட் தான். அதுக்காக நம்ம பீஸாவை சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஜங்க் ஃபுட், ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா முன்னோர் உணவு அப்படின்னாலே அது செடி கொடியிலிருந்து வரணும், மிருக மாமிசத்திலிருந்து வரணும். மாமிசம், காய்கறிகள், சிறிது பழங்கள், அதுதான் முன்னோர் உணவு. அந்த உணவு எப்படி இருக்கணும்னா கலோரி கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு உணவா இருக்கக்கூடாது. அது நம்ம உடம்புக்கு முழு சத்து கொடுக்கிற உணவா இருக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசிரியர் சொல்றாரு. முழு சத்து அப்படின்றது மாமிசத்திலையும் காய்கறிகள்லையும் இருக்கு. அதுதான் முன்னோர் உணவு. அந்த உணவுலையும் பாத்தீங்கன்னா எந்த ப்ரிசர்வேட்டிவும் கலக்காம, எந்த கலரிங் ஏஜென்ட்டும் இல்லாம நேச்சுரலா நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற ஒரு உணவா இருக்கணும். அதுதான் முன்னோர் உணவு. இந்த முன்னோர் உணவு தான் நமக்கு முழு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த நூல் ஆசிரியருடைய முதற்கண் தகவல். தொடர்ந்து அறிவியல் பேசுவோம். காத்திருங்க. நன்றி. பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ்டு டயட்டில் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா 70% கொழுப்பாகவும் 20% புரோட்டீனாகவும் 10% கார்பாகவும் இருந்தால் போதுமானது. அதுதான் பேலன்ஸ்டு டயட். ஒரு பேலன்ஸ் டயட் அப்படின்றது நம்ம உடலுக்கு தேவையான அளவுக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ், புரோட்டீன் ப்ளஸ் சக்தி கொடுக்குற ஒரு டயட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டயட் தான் பாலியோ டயட்டு. பாலியோ டயட்டில் 70% கொழுப்பு, 20% புரோட்டீன், 10% கார்பு. ஒரு சிலருக்கு அது 5% இருக்கலாம். அது அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து மாறும். ஆனால் 35%க்கு மேலே புரோட்டீன் எடுக்கிறதும் ஆபத்து தான். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு வேணால் அது கொஞ்சம் கூட தேவைப்படலாம், ஜிம்முக்கு போகிறவங்க அவங்களுக்கு. ஸோ பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு பாலியோ டயட்டில் சொல்கிறது முக்கியமாக அதிக கொழுப்பு, தேவையான அளவுக்கு புரதம், குறைவான மாவுச்சத்து. இதுதான் பேலன்ஸ் டயட் அப்படின்றத தான் பாலியோ டயட் சொல்கிறது. தொடர்ந்து பேசுவோம். வாசிப்புக்கு இடையே ஒரு கேள்வி ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. நான் சுத்த சைவம், நீங்கள் கொழுப்பு சாப்பிடணும்னு தான் சொல்கிறீங்களே, கொழுப்புக்கு நான் எங்கே போகிறது, அதுவும் மாமிச கொழுப்புன்னு சொல்கிறீங்க, நான் எங்கே போகிறது அப்படின்னு கேட்டார். வெரி சிம்பிளுங்க. நம்ம சொல்கிறது மிருக கொழுப்பு அப்படின்னு தான் சொல்கிறோம். சைவர்களுக்கு மிருக கொழுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் சார்ந்த பொருட்கள், நல்ல கொழுப்புள்ள பால், வெண்ணெய், சீஸு,
இதெல்லாமே நல்ல கொழுப்பு தான். நெய் இதெல்லாமே நல்ல தாராளமாக சேர்க்கலாம். அது உங்களுடைய உணவில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 70:20:10 கொழுப்பு, புரதம், மாவு சத்து. புரதத்துக்கு என்ன சார் பண்ணுறதுன்னு அடுத்த கேள்வி கேட்குறாரு. நான் சுத்த சைவம், எனக்கு எப்படி புரோட்டீன் கிடைக்கும் அப்படின்னு. அதே தான், புரோட்டீனுக்கு பன்னீர் இருக்குது, நிறைய நட்ஸ்லாம் இருக்குது. இது மாதிரி சைவத்தில் கொழுப்பு, புரதம் இதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத இந்த புத்தகத்தில் பின்னாடி பகுதிகளில் நிறைய சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பற்றி பேசுவோம். இப்போதைக்கு ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேலியோ அப்படின்றது வந்து அசைவம் மட்டும் கிடையாது, சைவம் சார்ந்தவர்களும் தாராளமாக பின்பற்றலாம். PCOS, பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம், இதுக்கு பல காரணம் இருந்தாலும் இப்போ ஆராய்ச்சி முடிவுகள் சொல்கிறது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். பெண்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ், இன்டர்னல் இன்ஃப்ளமேஷன் அப்படின்ற சில ரீசன்னால் அவங்களோட கருமுட்டை பாதிக்கப்படுது. அதனால தான் அவங்களுக்கு PCOS வருது. இந்த PCOSக்கு அடிப்படை காரணம் இன்டர்னல் இன்ஃப்ளமேஷன், ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அதுக்கு அடிப்படை காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். மருத்துவத்தில் இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெட்ஃபார்மின் அப்படின்ற ஒரு மருந்து கொடுக்குறாங்க. அது யூஸ்வலாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்க வேண்டியது. ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை அட்ரஸ் பண்ணுறதுக்குள்ள முக்கியமான சிறந்த வழி பேலியோ டயட் தான். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கு முக்கியமான காரணம் உடம்புல சரியான அளவு கொழுப்பு இல்லாதது, நியூட்ரிஷனல் இம்பேலன்ஸ், எஸ்பெஷலி விட்டமின் D3 இதெல்லாம் கம்மியாகும்போது இவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வருது. கொலஸ்ட்ரால் தான் எல்லா ஹார்மோனையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கிங். கொலஸ்ட்ராலே கம்மியாக இருந்ததுன்னா இப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும். பெண்களுக்கு இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும்போது அவங்களோட டெஸ்டோஸ்டெரான் அளவு அதிகமாகி முகத்தில் முடி வளர்றது, தாடி, மீசைகள் இந்த மாதிரி வளர்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது. அதை ஹிர்துவிசம்னு சொல்லுவாங்க. அதுவும் நடக்குது. தொடர்ந்து PCOS பற்றி பேசுவோம், காத்திருங்க. நார்த் கரோலினா யூனிவர்சிட்டியில் PCOS பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. அதுக்காக ஒரு 11 பெண்கள், PCOSஆல் பாதிக்கப்பட்ட பெண்களை கூப்பிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த 11 பேருக்கும் கீட்டோஜெனிக் டயட்டை அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 6 மாதம். இந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்க முடியாமல் ஒரு 5 பேர் இந்த டயட்டை நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே வந்து கார்புக்கு அடிக்ட் ஆனவங்க. ஸோ மீதி இருந்தவங்க இந்த டயட்டை தொடர்ந்து செஞ்சாங்க. அவங்களுக்கு வந்து மாமிசம், மீன், முட்டை இந்த மாதிரியான மாமிச உணவுகளும், வெஜிடபிள்ஸில் இருந்து வர கார்பு மாதிரி ஒரு நாளைக்கு 20 கிராம் கார்பு மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாமே ஃபேட் அண்ட் ப்ரோட்டீனாக கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க. மீதி இந்த 7 பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆண்மைத்தன்மையான டெஸ்டோஸ்டெரான் நல்லா குறைஞ்சது. இன்சுலின் செக்ரீஷன் ஒரு 66% குறைஞ்சிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேலியோ டயட், கீட்டோஜெனிக் டயட் அப்படின்றது இந்த மாதிரியான PCOS பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல இன்டர்னல் இன்ஃப்ளமேஷனை குறைச்சிட்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி இன்சுலின் செக்ரீஷனையும் குறைச்சி அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மீதி இந்த 7 பேரில் கருத்தரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்த 2 பேருக்கு ப்ரெக்னென்ட் ஆகியிருந்தாங்க அந்த ரிசர்ச் பீரியடில். ஸோ பேலியோ உணவு முறை அப்படின்றது PCOSக்கு ஒரு நல்ல தீர்வு. தொடர்ந்து பேசுவோம். நாம் சாப்பிட்ற அதீத மாவு சத்தான சர்க்கரையை நம்ம லிவர் வந்து ட்ரைக்ளிசரைட் அப்படின்ற கொழுப்பாக தான் மாற்றுது. அந்த ட்ரைக்ளிசரைட் நம்ம தொப்பையில் போய் கொழுப்பாக சேர்க்கணும்னா ரத்தத்து வழியாக தான் ட்ராவல் பண்ணணும். ஆனால் ரத்தமும் அந்த கொழுப்பும் ஒன்றா சேர முடியாது. அப்படின்றதுனால VLDL அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் அது வந்து அதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொழுப்பாக நம்ம தொப்பையில் சேர்த்து வைக்கிது. இப்போ இந்த VLDL ட்ரைக்ளிசரைடை கேரி பண்ணிட்டு ட்ராவல் பண்ணும்போது போகிற முதல் இடம் நம்மளுடைய இதயம். இதயத்தில் இருக்கிற உள்காயங்கள், இன்டர்னல் இன்ஃப்ளமேஷனை சரி பண்ணுறதுக்கு அது கொண்டு வந்த கொழுப்பை பூசி சரி பண்ண ட்ரை பண்ணுது. அது தன்னுடைய கொழுப்பை எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் அந்த VLDL LDLஆக மாறுது. சப்போஸ் இன்டர்னல் இன்ஃப்ளமேஷன் இல்லைன்னா கூட அது நம்ம தொப்பையில் போய் கொழுப்பெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அது LDLஆக கன்வெர்ட் ஆகி மறுபடியும் நம்ம ரத்தத்தில் அது சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ட்ரைக்ளிசரைடு இல்லை அப்படின்னா இந்த VLDL, LDL போன்ற கெட்ட கொலஸ்ட்ரால்கள் நம்ம உடம்புல சுத்த போகிறது கிடையாது. சரியான பேலியோ முறையில் இருக்கும் பொழுது அதீதமான சர்க்கரைகள் கட்டுப்பட்டு அதனால உருவாகிற ட்ரைக்ளிசரைடு வந்து ரொம்பவும் குறைஞ்சு ஆரோக்கியமாக இருக்கு. ஸோ ட்ரைக்ளிசரைடு குறைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு டயட் பேலியோ டயட். தொடர்ந்து பேசுவோம்.
ஒரு நண்பரோட கேள்வி, பேலியோ டயட் மாதிரியான டயட்ல கீட்டோன்ஸ் அதிகமாகி மூளை, ஹார்ட், லங்ஸ் இதுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை வருமாமே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இந்த புத்தக ஆசிரியர் அழகான ஒரு விளக்கம் சொல்றார். கீட்டோசிஸ் அப்படின்றது வேற, கீட்டோ அசிடோசிஸ் அப்படின்றது வேற. கீட்டோசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, உடம்பு சர்க்கரைக்கு பதிலாக கொழுப்பை எனர்ஜியாக கொடுத்து இருக்கிறது. அந்த ஒரு நிலையை நம்ம பேலியோவில் ரீச் பண்ணுறோம். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். கீட்டோ அசிடோசிஸ் அப்படின்றது குறிப்பாக சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு உடம்புல இன்சுலின் சரியாக சுரக்காததுனாலையோ இல்லை இன்சுலின் ஸ்பைக் இருக்கிறதுனாலையோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உடம்புல சர்க்கரையும் கீட்டோன்ஸும் அதிகமாகி தாறுமாறாகி வேறு வேறு பிரச்சனைகளை கொடுக்குது. அந்த பிரச்சனைக்கு பேர் தான் கீட்டோ அசிடோசிஸ். கீட்டோ அசிடோசிஸில் உடலுக்கு நிறைய பிரச்சனை வரும். பேலியோ டயட்டில் நம்ம அச்சீவ் பண்ணுறது கீட்டோசிஸ். இந்த கீட்டோசிஸ் அப்படின்னு பேர் வச்சவர் மருத்துவர் அட்கின்ஸ். அவர் கடைசி எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னா, நான் வாழ்நாளில் செஞ்ச முதல் தப்பு, கடைசி தப்பு, பெரிய தப்பு இந்த நிலைக்கு கீட்டோசிஸ் அப்படின்னு பேர் வச்சது தான். அதனால தான் இவங்க கீட்டோசிஸையும் கீட்டோ அசிடோசிஸையும் போட்டு குழப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நமது நூல் ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, பிறப்புக்கும் இறப்புக்கும் நடக்கும் இருக்கிற ஒரே ஒரு எழுத்து தான். பிறப்பு இறப்பு வித்தியாசம் ஒரு எழுத்து தான், ஆனால் அர்த்தம் வேறு. அதே மாதிரி தான் கீட்டோசிஸ், கீட்டோ அசிடோசிஸ். கீட்டோசிஸ் பேலியோவில் உடலுக்கு நல்லது, கீட்டோ அசிடோசிஸ் கெட்டது. புதுசாக பேலியோ ஃபாலோ பண்ணுற ஒரு நண்பரோட கேள்வி, குழுவில் ரத்த பரிசோதனை போட்டு டயட் வாங்கி ஃபாலோ பண்ணுறேன் சார், 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, எனக்கு பெரிய ரிசல்ட் இல்லை அப்படின்னாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். காலையில் இருந்ததும் பட்டர் டீ சாப்பிடுவேன், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 முட்டை வித் வெங்காய தக்காளிலாம் நிறைய போட்டு ஒரு பொரியல் மாதிரி சாப்பிடுவேன். திருப்பி ஒரு 11 மணிக்கு ஒரு 100 கிராம் ரோஸ்டட் ஆல்மண்ட் சாப்பிடுவேன். மதியம் நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவேன். ஒரு கப்பு தயிர் சாப்பிடுவேன். மறுபடியும் சாயந்தரம் பசிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் ஒரு 4 கொய்யாக்காய் சாப்பிடுவேன். மறுபடியும் ஒரு பட்டர் டீ சாப்பிடுவேன். நைட்டு ஏதாவது ஒரு நான் வெஜிடேரியன் பன்னீர், அதோட ஒரு 2 ஆம்லேட் சாப்பிடுவேன் சார் அப்படின்னு சொன்னார். வேறு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால், இடையில பசிச்சுன்னா எப்போதுமே என் காரில் நான் ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ் வச்சுருப்போம், அதை எடுத்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன். இதைத்தான் நம்மளுடைய நூல் ஆசிரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை கார்ப் பேலியோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆரம்ப கட்டத்தில் பேலியோக்கு உள்ளே வரும்போது நம்மளுடைய நெட் கார்போடைய அளவு 40 கிராம்குள்ளே இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டயட் கொடுக்குறோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 12 மணி நேரமாவது நம்ம விரதம் இருக்கணும். நைட்டு 9 மணிக்கு சாப்பிட்டா காலையில் 9 மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கணும், இன்க்ளூடிங் காஃபி டீ கூட சாப்பிடாமல் இருக்கணும். அப்போ தான் பேலியோ ப்ராப்பராக இருக்கும். 3 வேளை உணவு மட்டும் போதும். கொடுக்குற டயட்டை மட்டும் சாப்பிடுங்க. மெயின்டெனன்ஸ் டயட்டில் அதோட அளவு வேணால் நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதனால் சரியான பேலியோவை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பேலியோலே இருந்தாலும் கண்ணாமிட்டான்னு சாப்பிடாதீங்க. நேச்சர் அப்படின்ற ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் மேகசினில் ஒரு ஆய்வு அறிக்கை வெளியில் வந்திருக்கு. நல்ல குண்டாக இருக்கிற ஒரு 65 பேரை 2 குரூப்பாக பிரித்து ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த 65 பேருக்கும் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக், கார்டியாக் இஷ்யூஸ், ஹைப்பர் டென்ஷன், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நிறைய பிரச்சனை இருந்தது. அதில் ஒரு குரூப்பை பார்த்தீங்கன்னா லோ கலோரி டயட், ஒரு நாளைக்கு 1000 கலோரி மட்டுமே இருக்கிற மாதிரியான நார்மல் டயட்டில் போடுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18% கொழுப்பு, 53% கார்பு, பேலன்ஸ் புரோட்டீன் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இன்னொரு குரூப்பையும் அதே மாதிரி 1000 கலோரி வர்ற மாதிரியான ஒரு சேம் டயட்டில் தான் போடுறாங்க. ஆனால் அதில் அவங்க டெய்லி ஒரு 84 கிராம் பாதாம் பருப்பை ஆட் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரியான அவங்க டயட் சார்ட்டை ஆல்டர் பண்ணிக்கிறாங்க. இந்த குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா 39% கொழுப்பு, 32% சர்க்கரை, 29% புரோட்டீன் கிடைக்குது. 24 வாரம் கழித்து ரிசல்ட் வந்தது. 2 குரூப்புமே நல்ல லோ கலோரி டயட்டில் தான் இருந்தாங்க. 2 குரூப்புக்குமே ரிசல்ட்ஸ் ஓரளவு நல்லா தான் இருந்தது. சர்க்கரை குறைஞ்சிருந்தது, உடம்பு குறைஞ்சிருந்தது, அவங்களோட வேல்யூஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருந்தது. கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருந்ததுனால அப்படிலாம் இல்லை, குறைஞ்சிருந்தது. ஆனால் இந்த பாதாம் சாப்பிட்ட குரூப்புக்கு பாதாம் சாப்பிடாத குரூப்பை கம்பேர் பண்ணும்போது ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதனால் பாதாம் சேர்த்த உணவு முறை மிகவும் நல்லது. அதனால தான் பேலியோவில் பாதாமை ஒரு முழு உணவாக எடுக்க சொல்கிறோம். இந்த ஆய்வில் பார்த்தீங்கன்னா முழுசாக சைவ உணவுகள் தான், அசைவம் இல்லை. இந்த சைவ உணவுகளில் ஒரு லோ கலோரி டயட்டில் பண்ண ஆய்வில் பாதாம் சேர்த்த டயட் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு.